ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 47வது புத்தக கண்காட்சியில் இருக்கோம். காக்கைக்கூடு அரங்கில் இருக்கோம். தோழர்கிட்ட நம்ம சில உரையாடல்களை முன்வைப்போம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். தோழர், நீங்கள் கொள்கை சார்ந்து இயங்கிக்கு இருக்கீங்க. உங்களுடைய பதிப்பகம் என்னென்ன கொள்கையெல்லாம் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தியிருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம முதன்மை இங்கே பார்க்குறதுனா எந்த இடத்துலையுமே, அது இந்தியான்னு இடத்துல வேர்ல்டு ஃபுல்லாக இடத்துல குறிப்பாக குழந்தைங்கள்கிட்ட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுக்காதீங்க கையில். அதிகம் இந்த கார்ட்டூன் சேனலில் மாதிரி பார்க்கானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறி குழந்தைங்க தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுனே இருப்பாங்க. அது ஒரே காரணம், ஆர்வம் அதிகமாக அந்த மீடியா இழுக்குது. முதன்மை காரணம். இப்போ அந்த குழந்தைய பெற்றோர், ஆசிரியர், மற்ற சமூகம் எல்லாமே என்ன சொல்கிறது, எடுக்க விடாதீங்கன்னு தான் சொல்லினே இருக்காங்க. ஆனால் உண்மை பார்த்திங்கன்னா, அதுக்கு தகுந்த ஒரு பொழுதுபோக்கு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா இயல்பாகவே அது எடுக்கிறது குறையும். அந்த அந்த பொழுதுபோக்கு நம்ம கற்றுக் கொடுக்காமையோ இல்லை அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலை கற்றுக் கொடுக்காமையோ இருக்கிறதுனால தான் நம்ம திருப்பி வார்த்தையோடு நிறுத்திடுறோம். எடுக்காதீங்க அடி வாங்குவேன்னு. அப்போ அந்த பொழுதுபோக்கு என்னன்றது தெரிகிறது இங்கே முக்கியம். அதில் முதன்மையான அந்த ஒரு பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா பறவை நோக்குதல், பேர்ட் வாட்சிங். பறவைகளை பார்ப்பதை நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டா, நம்ம பல கூட்டங்களில் பல பள்ளிகளில் பேசுறதை வச்சு நேரடி அனுபவம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. இந்த பறவைகள் பார்க்கக்கூடிய மாணவர்கள், அது சிறிய இந்த 1வது 2வதுலேருந்து 12வது மாணவர்கள் வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, 6 மாதத்துலேருந்து 8 9 மாதத்துக்குள்ளே செல்ஃபோன் எடுக்கிறத குறையிறத நேரடியாக அவங்க பேரண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அவ்வளோ போராட்டமாக இருந்தது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம பறவைகள் பார்ப்பதை கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 4-5 பறவை தவிர வேறு எதுவும் தெரியாது. காக்கா, குருவி, கொக்கு, மைனான்னு தெரியாது. ஆனால் உண்மையாகவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1300க்கு மேலே பறவைகள் இருக்குது. வகைகள் தமிழ்நாட்டில் 550 கிட்ட இருக்குது. நம்ம பேசப்பட்டது பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 பறவைகள் மட்டும்தான். அப்போ மீதி பறவைகள் பெயர் தெரிஞ்சால் தான் அந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கும். அப்போ 2வது விஷயம், ஒன்று கற்றுக் கொடுத்துட்டோம், இன்னும் 2வது விஷயம் ஆர்வம் அறியணும். அப்போ அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் யாராவது எக்ஸ்பர்ட்டோட கைடோடு போக முடியுமானா முடியாது. கரெக்டாக? அப்போ அவங்களுக்கு என்ன வரணும்னா துணையாக வர்றது தான் புத்தகம். அப்போ அந்த பறவைகள் சம்பந்தமான, காடுகள் சம்பந்தமான, இயற்கை சம்பந்தமான, சுற்றுச்சூழல் ஆறுகள் சம்பந்தமான புத்தகங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்போ அந்த அறிமுகப்படுத்தும் போது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம த்ரோட் எக்கச்சக்கமாக கிராமங்கள் சார்ந்த மாணவர்கள் அதிகரிக்கும் போது அவங்க தமிழில் கொண்டு போகிறது தான் முக்கியம். இதை நான் 2013 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த லேக் இருந்த புத்தகம் இல்லை. 2-3 ஆங்கில புத்தகம் தான் இருக்குது. நம்ம பறவைகள் சார்ந்த புத்தகம் இல்லை, தமிழ்நாடு சேர்ந்த புத்தகம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று யாரோ, அதாவது இப்போ உதாரணம், இப்போ நானே ஒரு புத்தகம் எழுதுறேன்னா எந்த பதிப்புக்கும் இந்த புத்தகத்தை போடுறதுக்கு முன் வரல ஃபஸ்ட்டு. அது காரணம் இருக்குது, விற்பனை ஆகிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த எழுதப்பட்ட ஆசிரியர்களே புத்தகத்தை போட்டு அவங்களே வச்சுக்கினாங்க. ஒரு புத்தகத்தை நான் 3 வருடம் தேடி கண்டுபிடிச்சி வாங்க வேண்டிய கட்டாயம்லாம் இருந்தது. 2014 தேடி 16 தான் வாங்குகிறேன். அப்போ திடீர்னு தோணுச்சு, இப்போ இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு திட்டின்னு அந்த ஆர்வம் குறைஞ்சிரும். அப்படி ஏன்னா இப்போ அது மேற்பட்ட தகவல் தெரியறதுக்கு அந்த புத்தகம் தேவை. புத்தகம் தேடி வாங்குறதுக்கு எல்லாரும் முடியாது. அப்போ அந்த ஆர்வத்தில் மீடியம் குழந்தைங்களை திருப்பி அதே ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிருமே. இந்த எண்ணம் 17 வரும்போது தான் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு தளத்தை உருவாக்கணும் தான் காக்கைக்கூடு. இந்த துறையில் இயங்கிறதுக்கு முக்கிய காரணமும் இந்த தேடல் தான் முக்கியமாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அத்தனை இயற்கை சார்ந்த புத்தகங்கள் நம்ம இங்கே ஒருங்கிணைச்சிட்டோம். நாளைக்கு ஒருத்தர் போட போகிறதுனா கூட நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் துத்தி பார்த்தீங்கன்னா அத்தனை இயற்கை சார்ந்த புத்தகங்களும், பறவைகள் சார்ந்த புத்தகங்களும், குழந்தைங்களுக்கு சார்ந்த புத்தகங்களும் கொண்டு போகிறது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு மாதம் ஒரு முறை, 3 மாதம் ஒரு முறை பறவைகளை கூட்டுமை காட்டக்கூடிய வேலையும் செய்வோம். இந்த மாதம் 26, 27, 28 குடியரசு தினம், அடுத்து வரக்கூடிய சனி, ஞாயிறு, இந்த மாதம் ஜனவரி மாதம் வரக்கூடிய 3 நாள் தமிழ்நாட்டிலிருந்து பறவை பார்க்கக்கூடிய 5 வயது பசங்களிலிருந்து 70 வயது பெரியவங்க வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ரெடி பண்ணியிருக்கோம் கோடியக்கரையில். நீங்கள் அரசியல் மீட்டிங் பார்த்துருப்பீங்க, இலக்கிய மீட்டிங் பார்த்துருப்பீங்க, இன்னும் சார்ந்து பல நிகழ்வுகள் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது பறவைகள் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒன்றாக சேர்ந்து 3 நாள் அதை மட்டும் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இந்த 3 நாள் நிகழ்வு நடக்க போகுது. போன வருடம் குன்னூரில் நடத்தணும், அதுக்கு வருது ஜவ்வாது மலை நடத்தணும், இந்த வருடம் கோடியக்கரையில் நடத்துகிறோம். இந்த வரக்கூடிய அத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா பள்ளி பிள்ளைகளோட பள்ளி ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களை கூட்டம் வரக்கூடிய நிகழ்வு. புத்தகம் விற்பனை இங்கே நடக்கிறது ஒரு பகுதி இருந்தால், அந்த நோட்டீஸை போகக்கூடிய அத்தனை இந்த நம்ம அரங்குக்குள்ளே போகிற அத்தனை பேர்கிட்டையுமே அந்த நோட்டீஸை கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கோ பறவைகள் பார்ப்பதை கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். இதுக்கு கட்டணம் எதுவும் வச்சுருக்கீங்களா? இலவசம் தான் இது. ஏன்னா சென்னையில் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய நீர்நிலைகள் இருந்து
இதுக்காக நம்ம வந்து பறவைகள் இன்னொன்று பொதுவான வார்த்தை பார்த்தீங்கன்னா, பறவைகள் பார்ப்பதற்காக நீங்கள் வேடந்தாங்கல் போங்க, சரணாலயங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இப்போ நான் யோசிச்சு பாருங்க, நம்ம நந்தனத்தில் இருக்கோம். நம்ம ஒரு இங்கே இருக்கிற ஒரு குழந்தை பார்க்கணும்னு இருந்தால் கூட வேடந்தாங்கல் போயிட்டு வர்றதுக்கு அவங்க பெற்றோர் தன்னுடைய வேலையை விடணும், அன்றைக்கி லீவு போடணும், சூழல் அமையணும். அப்போ இயல்பாகவே அந்த துறையிலேருந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருமா, இல்லை ஒரு ஆர்வம் குறையுமா? அதனால தான் நம்ம எளிமையாக சொல்கிறோம், பறவைகள் பார்ப்பதற்கு வேறு எங்கேயுமே செல்ல வேண்டாம். உங்கள் வீட்டு ஜன்னலை தருங்க, வெளியே காக்கா பறந்துடுங்க, அதிலிருந்து ஆரம்பிங்க. உங்கள் தெருவில் இறங்கினா 10 பறவைகள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளில் பார்க்கலாம். உங்கள் வீட்டு தோட்டத்தில் போங்க, மொட்டை மாலில் போங்க, நண்பர்கள் வீட்டு போங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற கடை வீதிக்கு போங்க, உங்களுடைய பள்ளி போகிற இடத்துல போகிறவங்க உங்கள் அப்பா போகிற இன்னொரு குறிப்பாக ஒரு பாயிண்ட் சொல்கிற பாருங்க, மவுண்ட் ரோட்டில் ஸ்பென்சருக்கு முன்ன எவ்வளோ பரபரப்பான ஒரு மாலை 6 மணிக்கு எவ்வளோ போக்குவரத்து இருக்கும். 6 மணி ஒரு 6:30 மணி மாலை நேரத்தில் அதில் ஒரு குழந்தை அந்த பறவைகள் பார்த்து கற்றுக் கொடுத்த ஒரு குழந்தை அவங்க அப்பா கூட பயணம் போதாங்க. அவங்க அப்பா சொன்னது இது, மாலை ஒரு 6:30 மணிக்கு உச்சபட்ச போக்குவரத்து டிராஃபிக்கில் இருக்கும்போது மேலே பறந்து போன ஒரு பறவையை குழந்தை அந்த குரலை மட்டும் கேட்டு பார்த்து இந்த பறவை நாங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கு. ஓ, ரொம்ப வியப்பாக இருக்கே தோழர். இந்த மாற்றங்கள் தான் இங்கே உருவாக்குது. அந்த கற்றுக் கொடுக்குறதோட அடுத்து இப்போ அந்த குழந்தைகளுக்கு வேறு எதுவுமே பெருசாக கற்றுக் கொடுக்க வேண்டாம். இந்த ஆர்வத்தை உண்டு பண்ண நேற்று ஒரு மருத்துவர் வந்தாங்க. நம்ம போன வருடம் 3 நாள் நடத்தின அந்த பறவை ஆர்வலர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஒரு மருத்துவர் அந்த குடும்பத்தோடு வந்தாங்க. நேற்று வந்தாங்க. அவங்க சொன்னது ஒன்றே வந்தேன், அந்த சந்திப்பில் நாங்கள் கற்றுக்கணுமோ இல்லையோ, இந்த ஒரு வருடம் என்ன விதமான மாற்றங்கள் உண்டாச்சு என் குழந்தைக்குன்னு நேரடி நான் பார்த்தேன்றாங்க. இப்போ அந்த குழந்தை கட்டுரையில் ஸ்கூலில் ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்கன்னா, பறவைகள் பற்றி எழுதுது, பறவை நோக்கத்தில் பற்றி எழுதுது. அது அவங்க அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. அவ்வளோ மதிப்பாக அவங்களுக்கு அந்த குழந்தை மேலே இருக்குது. மற்றவங்களும் திருப்பி பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பற்றி எழுதுறது ஒரு பொதுவான தன்மையாக இருக்கும், இயற்கையை பற்றி பொதுவான எழுதுறவங்க. இந்த குழந்தை மாறுபட்டு எழுதுறது பற்றி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சந்திப்போ, இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கோ நம்ம கற்றுக் கொடுத்துட்டு விலகிட்டாவே போதும். அதை ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டுக்குவாங்க. அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணுறது இந்த அரங்கில் நம்ம வரக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கிறது. எங்களுடைய இந்த முன்னெடுப்புக்கு வந்து வேறு ஏதாவது முன்னோடிகளை நீங்கள் எடுத்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு வந்து பறவையாளர் சாலிமலை இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஆளுமைகளை வந்து முன்னெடுப்பு போய்க்கிருக்கீங்களா? இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பறவையாளருக்கு தொடர்பாக வந்து ஏதாவது முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்களா? நிறைய இருக்காங்க. இன்னும் குறிப்பாக நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பறவை ஆர்வலர் இருக்காங்க, பறவை எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதில் படித்த படிப்பு, அதில் PhD முடித்த ஆர்னித்தாலஜி முடித்தவங்க இருக்காங்க. அதில் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தக்கூடிய குறிப்பாக நம்ம நிறைய பேர் ஜெகநாதன் சொல்லிட்டு NCF நேச்சுரல் கன்சர்வேஷன் சொசைட்டியில் அதில் பயணப்படுறது. அது முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை அந்த காடுகள், மலை, பறவைன்னு சொல்கிறேன். இன்னும் குறிப்பாக சொன்னால் தியோடர் பாஸ்கர் அவர் தான் அதாவது ப்ரொஃபஷனலாக படிக்கிறவங்களுக்கு அவர் குரு. தியோடர் பாஸ்கர் தான் உண்மையாக முன்னோடி. 2006, 7, 8 காலகட்டங்களில் அவர் புத்தகத்தை வாங்கி படித்தவன் நான். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன அதெல்லாம் தான் பிற்காலத்தில் இயங்குறதுக்கான ஒரு இடமா தொடக்கமாக இருந்து அவர் தான். இன்றைக்கி அவர் வந்து உங்களுடைய காக்கை கொடுக்க வந்து என்ன மாதிரியான பங்களிப்பு செஞ்சுக்கிருக்காரு? நம்ம புத்தகம் போடுற நம்மளுடைய இந்த பறவைகள் தொடர்பாக ஏதோடைய புத்தகங்களுக்கு பெரும்பாலும் அவர் முன்னுரை கொடுத்துருவார். இப்போ சமீபமாக கூட 2 புத்தகத்துக்கு அவர் முன்னுரை கொடுத்துருக்காரு நம்ம போடக்கூடிய புத்தகத்துக்கு. இன்னொன்று அவர் என்னென்னா பெங்களூரில் இருக்கிறதுனால அடிக்க இங்கே வந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி எந்த விதமான எப்போ சந்தேகங்கள் இம்மிடியட்டாக அதுக்கான பதில் சொல்லிவிடுவார். எதனா ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வந்துடுவார் அவர். அதனால் இங்கே இருந்து இந்த பறவை ஆர்வலர் அதிகமானதுக்கு முக்கிய காரணம் அவர் தான் முதன்மை. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாருங்க. 70, 80, 90 காலகட்டத்தில் ஆமாம் காலச்சூழல் கூட ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, மழைக்காலமும் குயில் வசமும். அதோட அது தியோடர் பாஸ்கரனுக்கு அவர் குரு. ஆனால் அவர் எழுதப்பட்ட காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் அது தொடக்கம் கூட இல்லை. பறவை பார்ப்பதோ அது ஒரு ஆர்வமாவோ இல்லை, அதெல்லாம் பேசக்கூடிய நேரம் இல்லாத காலகட்டம் அதெல்லாம். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், தமிழில் எழுதுறது வீண் சொல்லிவிட்டு ஒரு 2 புத்தகம், அதாவது ஒரு 40-50 கட்டுரைக்கு மேலே கல்கத்தாலேருந்து, அதாவது நார்த்துலேருந்து வெளியாகக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன் நாளிதழில் தான் எழுத ஆரம்பித்தார். அதுக்கடுத்து இங்கே வரவேற்பு குறைவாக இருக்கிறதுனால அதை பார்த்து அவரை பின்னோக்கி வந்தவர் தான் தியோடர் பாஸ்கர். ஆனால் அவர் குறிப்பாக முழுமையாக தமிழில் எழுதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு மாதிரி ஒரு பெரிய டீமை உருவாக்க முடியுது தியோடர். அதனால் இந்த 2 பேரும் முதன்மையாக சொல்லலாம். அதுக்கடுத்து இன்றைக்கி நிறைய பேர், சாந்தாராம் சொல்லலாம், நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேர் கூட நம்ம சொல்லலைங்க. அதாவது நான் முதன்மை எக்ஸ்பர்ட் ரேஞ்சில் சொல்கிறேன், டாப் லெவல் எக்ஸ்பர்ட்டில் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளுமைகள். இப்போ நீங்கள் குழந்தைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க பறவை நோக்குதல் தொடர்பாக, இதில் எக்ஸ்பர்ட்டாக யாராவது வந்துருக்கிறதா நீங்கள் கவனிக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு குழந்தைங்கள் வரும்போது அங்கே இப்போ நேற்று கூட 2-3 குழந்தை அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. எப்போ பார்த்தாலும் பறவை தாங்க பேசிங்கிறான், எந்த நேரமும் புக் எடுத்து பார்க்குறேன், யார் வீட்டுக்கு போனாலும் எதனா பறவை புக் இருக்குமா இல்லை எதனா பறவை பறந்து போகுமா கேட்குறான்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு போனாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளை விட இன்னும் அந்த குழந்தைங்க அதிகம் வேகமாக கற்றுக்கூடிய திறமை உண்டு.
என்றைக்குமே நினைவு இல்லை. அப்போ நேற்று கூட வந்த ஒரு குழந்தை சொன்னப்பட்ட வார்த்தைன்னா, ஒரு முறை கற்றுக் கொடுத்ததை அதை அவ்வளோ டெவலப் பண்ணின்னு போய் அதோட எட்ஜு வரைக்கும் கற்றுனுக்குது ஒரு பறவையை பற்றி. தொடக்கத்தை விட அதோட உச்சம் என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த லெவலுக்கு தெரிஞ்சுருக்குது. அதுக்கு முதன்மை நம்ம இணையம் ஒரு காரணம், இன்டர்நெட் ஒரு காரணம் வந்தால் கூட அந்த ஆர்வம் இருந்தால் தான் காண முடியும். எல்லாருக்குமே தானே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்க மாட்டோமே. அதனால் பிள்ளைகள் இன்னும் நீங்கள் பள்ளி பிள்ளைகள், அது இன்னும் குறிப்பாக அரசு பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள் இன்றைக்கி எக்கச்சக்கங்க. உண்மை சொல்லக்கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்ச லோகநாதன் சொல்ல தருமபுரியில் மிக பின்தங்கிய காட்டுக்குள்ளே தான் அந்த பள்ளி இருக்குது. பெண்ணாகரம் காட்டுக்குள்ளே தான் அந்த பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்குள்ளே போனால் அவர் 100 பேரை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த தருமபுரி மாவட்டத்தில் அந்த கலெக்டர் கட்டி அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இப்படி நிறைய மாற்றங்கள் பிள்ளைகள் இன்னும் குறிப்பாக அந்த 5, 6, 7 வயதுங்களில் நிறைய வராங்க. இங்கேயும் கூப்பிட்டு வராங்க. தொடர்ந்து ஒரு 5 பேராவது பார்த்துருவோம் பிள்ளைகள். இங்கே பெரியவங்களோட பிள்ளைகளும் நிறைய இங்கே பார்த்துன்னு தான் இருக்கோம். இந்த காக்கைக்கூடு பதிப்பகத்துலேருந்து இந்த ஆண்டு என்ன நூல் வெளியிட்டிருக்கீங்க? கண்டிப்பாக ஒரு அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு 2 எடுத்துக்கலாம் கையில். இதை பார்த்தீங்கன்னா பல்லூர்களுக்கான பூமி. ஓகே. குறிப்பாக நம்ம இந்த சும்மா சொல்லுவோம் சிட்டுக்குருவி அழிஞ்சிடுச்சு நம்ம சொல்கிறாங்கல்ல, சிட்டுக்குருவி அழிஞ்சிடுச்சு. உண்மையாகவே எந்த பறவை அழிஞ்சிருக்கு, எந்த பறவை அழியலை, அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கு. சிட்டுக்குருவி உண்மையாக பற்றின அழியலை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 இருக்கணும்னு வச்சுங்க. சிட்டுக்குருவி 100 இருக்கணும். இதான் ஒரு பறவைக்கு எண்ணிக்கையில் இருக்கும்ல 100, அது 100 இருக்குது. அதை உண்மையாக என்ன பறவை அழியுது அதுதான் முக்கியமாக பதிவு பண்ணியிருக்க பள்ளிகளில். சிறுவர்களுக்கு இயற்கையை புரிய வையுங்கள்னு அது நம்ம அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதை தான் முதன்மையாக இதில் குறிப்பிட்டிருக்கு. இந்த 2 நூலும் முதன்மையாக இந்த வருடம் கொண்டு இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதை குறிப்பாக இந்த விழிப்புணர்வு அதிகம் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் விழிப்புணர்வு நிறைய இருக்குது. புறாவை வீட்டில் வளர்க்காதீங்க, இல்லைனா சோறு இடாது, கிளியை, இதெல்லாம் உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பறவைகளுக்கும் எந்த உயிரினத்துக்கும் எந்த உணவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதோட இறை வேறு. ஆனால் நம்ம உணவு முறையை மாற்றுறதுனால அதனால தான் எல்லா காடுகளிலும் சரணாலயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பாங்களா, உணவை தராதீர்கள். இந்த குரங்களுக்கு அப்படி கொடுத்து என்ன பண்ணாங்க, நாளைக்கு நீங்கள் கொடுக்கலன்னு யாருங்க கொடுக்குறதுன்னு கேள்வி வந்தது. நீங்கள் லீவ் போட்டு போயிட்டீங்க, ஆஃபீஸில் வேலையை விட்டு போயிட்டீங்க, இல்லை லாரி ஓட்டி போகிறவங்க தூக்கி போட்டவங்க, பஸ்ஸில் போகிறவங்க தூக்கி போட்டு போவாங்க. நாளைக்கு அந்த ரோட்டில் நீ போகலின்னா அந்த குரங்களுக்கு யார் கொடுக்குறது, அங்கே இருக்கிற பறவைகளுக்கு யார் போகிற தானியத்தை? அப்போ நீங்கள் பறவைகளுக்கு உணவுகளை இடாதீங்கன்னு சொல்கிறீங்களா? 100% கொடுக்கக்கூடாது. தானாக தன்னுடைய வாழ்க்கையை அலைஞ்சை தெரிஞ்சு சாப்பிட்டு உண்டு உறங்கி இறக்கக்கூடியது தான் பறவைகள். உலகத்திலே மனிதன் மட்டும்தான் தன்னுடைய உணவை தயாரிக்கக்கூடியவன். தேடியெல்லாம் கிடையாது, இருக்கிறதுல நம்ம அங்கேயே தயாரிச்சுப்பான். மற்ற எந்த உயிரினமே உலகத்தில் தனக்கான உணவை தயாரிக்காது. இயற்கையில் என்ன இருக்கோ அதுக்கான உணவை அதுவே தேடி கண்டுபிடிச்சி இதுதான் நம்மளுடைய உணவு, நெல்மணிகள் தான், பழங்கள் தான், விதைகள் தான், வேர்கள் தான், இது தனக்காக தேடி அந்தந்த உயிரினம் அந்தந்த உணவை மட்டும் தேட. இதில் நடுவில் எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடிய பிஸ்கெட்டை உள்ளே வச்சிங்கன்னு வச்சுக்க, ரசாயனம் கலந்த பிஸ்கெட்டை, அது இது வரைக்கும் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லைன்னு போது நல்லா இருக்குன்னு அது டேஸ்ட் ஆகிடும். ஏன்னா டேஸ்ட்டு தானே அது பிஸ்கெட்லாம். நாளைக்கு நம்மளை எதிர்பார்த்து நிற்கும். 4 நாளைக்கு கொடுப்பீங்க, 3 நாள் கொடுப்பீங்க, 1 மாதம் கொடுப்பீங்க, அதுக்கடுத்து எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்? இப்போ அது முட்டை போட்டு வரக்கூடிய சந்ததி ஃபுல்லாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்க முடியுமா? இப்போ அதோட ஜீன் மாறி போதா, அதோட சந்ததியும் மாறுமா? அப்போ இயற்கையாக இறை தேடக்கூடிய பண்பு போயிடுமா? அப்போ நம்ம திடீர்னு நிப்பாட்டிட்டா மொத்தமாக அழிஞ்சிருமா? கண்டிப்பாக. அப்போ உயிரினத்தை அழிக்கிறோன்றீங்க? 100% நம்ம வேறு யாருமே கிடையாது. மனிதன் இன்றைக்கி உயிரினங்கள் குறையிறது, இல்லை உயிரினங்கள் அழியுது, இல்லை உயிரினங்கள் முற்றிலும் அற்று போய்விட்டது, அது முற்றிலுமே இல்லாத போனதுக்கு மனிதன் மட்டும்தான் காரணம். அதில் ஒரு விதம் இந்த இறை கொடுக்குற ஒரு பகுதி தான். இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. அதோட வாழ்விடங்களை அழிக்கிறது, அதோட பூமியை அழிக்கிறது, அதோட புல்வெளி அழிக்கிறது, காடுகள். அந்த புரிதலெலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஒரு பறவைகள் பார்க்கும்போது அது எந்த மரத்தில் இருக்குன்னு சேர்த்தே தான் கற்றுக் கொடுக்கணும். இந்த மரம் எல்லாம் அது இருக்காது, இந்த பகுதியில் இந்த நீர்நிலையெல்லாம் அது இருக்காது. இப்போ நீங்கள் குளிர்காலத்துலேருந்து வலசை வரக்கூடிய பறவை வேடந்தாங்கல் திறக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏன்னா வேடந்தாங்கல் நீர்நிலை எங்கே இருக்கோ பெரும்பாலும் பறவைகள் அங்கே தான் வருதுங்க. அப்போ நீர்நிலை நீ ஒன்று வேணாம், நீர்நிலை வேடந்தாங்கல் நீர்நிலை அழிச்சிட்டா அடுத்த வருஷம் வராது. அப்போ அதையும் அந்த பறவைகள் இடத்துல நம்ம பார்க்கும்போது அதையும் சொல்லணும், இந்த நீர்நிலை இங்கே இல்லைன்னா அது வராது. அதையும் அந்த இடத்துல அது மட்டும் இல்லை, அங்கே வாழக்கூடிய பூச்சிகள், அந்த மண்ணுக்கே வரக்கூடிய தாவரங்கள், அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மண்புழு, அங்கே இருக்கிற ஊர்வனங்கள், பாம்பு, அந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். இங்கே நீங்கள் பார்க்குறது பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்க முடியாது.
அப்போ இந்த பகுதியில் இந்த பொருள் நீ அந்த இடத்த மரமோ செடியோ கொடியோ இல்லை அந்த நீர்நிலையோ அந்த பகுதி நீ அழிச்சிட்டா அந்த உயிரினத்தை அழிச்ச மாதிரி அர்த்தம். இதையும் சேர்த்து தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது தான் குழந்தை அதெல்லாம் நம்ம குறிக்கும் போது ஒரு நோட்டில் குறிக்க சொல்லுவோம். நீ பறவை பேர் உதாரணம் புறான்னு, அந்த புறான்னு குறிக்கும் போது அது எங்கே இருந்துன்னு சேர்த்து குறிக்கணும். தரையில் இருந்ததா, மரத்தில் இருந்ததா, பில்டிங்கில் இருந்ததா, பறந்துன்னு இருந்ததா, தூங்கின்னு இருந்ததா, உட்காந்துன்னு இருக்குதா, அவ்வளோ சேர்த்து குறி. ஏன்னா அது இல்லைன்னா அது நாளைக்கு இருக்காது. அதையும் சேர்த்து நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கு. தோழர், உங்களுடைய முயற்சி வந்து நல்ல முயற்சியாக தான் இருக்குது. அதாவது ஆரோக்கியமான முயற்சியாக இருக்குது. இந்த சமூகத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. முக்கியமாக குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக உங்களுக்கு நன்றியும் பாராட்டி தெரிவித்துக்கொள்ளும். நன்றி தோழர். நன்றி தோழர். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை 47வது புத்தக கண்காட்சியில் நம்ம சுட்டி யானையுடைய அரங்கில் இருக்கோம். தோழர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கங்க. தோழர், சுட்டி யானை அப்படின்னு சொல்லிட்டு இதழ் ஒன்று வெளியில் வந்துருக்கு. அது சிறார்களுக்காக. இந்த சிறார்களுக்கான ஒரு இதழ் தான். ஆனால் எப்படி வந்து ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு அரங்காக ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு? சிறார் இதழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் சிறார்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்களே சிறார் இதழ்களை வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழலில் தான் சுட்டி யானை வந்து தொடங்கணும். தமிழில் ஒரு நல்ல சிறார் இதழ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து டெல்லி புக் ஃபேர் போயிருந்தப்போ அங்கே சிறார்களுக்குன்னு தனி பகுதியே ஒதுக்கியிருந்தாங்க. வெறும் சிறார் பதிப்பகங்கள், சிறார் இதழ்கள், அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன். ஸோ அந்த செக்ஷனில் போனீங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான பதிப்பகங்கள், குழந்தைங்களுக்கான இதழ்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் போடுறாங்க, வானம் போடுறாங்க. ஸோ சிறாருக்கான பதிப்பகங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ சிறார்களுக்கான பதிப்பங்கள்ன்ற வெளியில் இருக்கிறவங்கள்ட்டையும் எடுத்து நம்ம ஒரு இதழ்களோடு சேர்ந்து ஒரு ஸ்டால் வைக்கணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு வந்து பப்பாசி வழங்கியிருக்கு. மகிழ்ச்சி தோழர். இந்த சிறாருக்கான இதழில் எந்த படைப்பாளிகளை வந்து முன்வைக்கிறீங்க? அதாவது குழந்தைகளாகவே இருக்கக்கூடியவங்கள படைப்பாளிகளாக மாற்றுறீங்களா, இல்லை அதுக்குன்னு தனியாக வந்து சிறார் எழுத்தாளர்கள் தனியாக இருக்காங்களே அவங்களுடைய படைப்புகளை இது சிறார் இலக்கியத்தில் வைக்கிறீங்களா? இது ரெண்டுமே அவசியமாக தான் இருக்குது. குழந்தைகள் எழுத்தாளர்களுடைய படைப்புகளும் நம்ம முதன்மைப்படுத்தணும் கண்டிப்பாக. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ எழுதுறதுக்கு வந்து உற்சாகம் கொடுக்குறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட கதைகளை புத்தகமாக கொண்டு வரதில் முனைப்பு காட்டுறாங்க. ஸோ அந்த சிறார் எழுத்தாளர்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வளர்ந்த சிறார் எழுத்தாளர்கள் தான். அவங்களோட கதைகள் தான். அவங்களோட கதைகளை படித்து தான் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு இமேஜினாக இன்னொரு புது கதை தோணுது. ஸோ அந்த கதையை வந்து அவங்க குழந்தைகள் எழுதுகிறாங்க. ஸோ 2 பேருடைய படைப்புகளையும் நம்ம வந்து இங்கே காட்சிப்படுத்த விரும்புகிறோம். இதில் வாசகர்கள் வந்து நிச்சயமாக குழந்தைகள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பெரியவர்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கு விரும்புகிறாங்களா? விரும்புகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து பெரியவங்களையுமே ரொம்ப இழுக்குது. ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராகவே கவனிக்கிறோம். எல்லா பெரியவங்களும் குழந்தைங்களை இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறது விரும்புகிறாங்க. நிறைய பெரியவங்களும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது ஒன்று. ஸோ பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறதுக்கு குழந்தைங்க கதைகளை பெரியவங்களும் படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து கதை சொன்னால் தான் அந்த குழந்தைகிட்ட இன்னொரு கதை கிடைக்கும், அந்த குழந்தை இன்னொரு கதை எழுதும். ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட கதை பேசுகிறதுக்கும் உரையாடுறதுக்கும் நைட்டில் தூங்கும்போது கதை சொல்கிறதுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ பெரியவங்களும் அவங்களுக்கு அந்த மாதிரி கதைகள் கிடைக்குதான்னு சொல்லி கேட்டு வராங்க. பெட் டைம் ஸ்டோரி கதைகள் இருக்குதுங்களா, என்னோடய 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பிக்சர் ஸ்டோரிஸ் புக்ஸ் இருக்கான்னு கேட்டு வந்து எடுக்கிறாங்க. வாசகர்கள் பறந்துபட்டு உங்களுக்கு வராங்களா, இல்லை வந்து குறிப்பிட்ட செக்டர் மட்டும், அதாவது பள்ளி பருவம் மட்டும்தான் வராங்களா? இல்லை, பறந்துபட்டு தான் வராங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு கூட ஸ்டோரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. தாத்தா பாட்டிங்க பேர குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வராங்க. இந்த சிறார் எழுத்தாளர்கள் அப்படின்னு வரப்போ வந்து இன்றைக்கி இலக்கியத்தில் வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள் ஆளுமையெலாம் இருக்காங்க. பெரியவர்கள் எழுதுகிறவங்களுக்கு அவங்களுக்கான மதிப்பீடு வைக்கிறப்போ வந்து சிறார் எழுதுக்கான மதிப்பீடு வந்து கொடுக்கப்படுதா? ஒப்பீட்டளவில் வந்து குறைவு தான். பட் இப்போது உதயசங்கரன் ஐயா, விழியன் அண்ணா, சாலை செல்வம் அக்கா, ஸோ இவங்கள மாதிரியான வனிதா மணி, இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வரவேற்பு இருக்குது. கிட்டத்தட்ட பெரியவங்களுக்கு கொடுக்குற அதே பங்கீட சிறார் எழுத்தாளர்களுக்கும் கொடுக்கணும். நம்ம பாதிக்கு பாதி இதில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் மேலே கீழேன்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஆமாம்,
பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான். ஏன்னா குழந்தை வாசகர்கள் உருவாக்க வேண்டியது தான் இப்போ நம்மளுடைய கடமை. ஏன்னா பெரியவங்க ஒரு வாசிப்பு ஓட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க, இனிமேல் அவங்க வாசிப்பாங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு வாசிப்பை அறிமுகப்படுத்தணும்னா நீங்கள் சிறார் எழுத்தாளர்கள் தான் நம்ம நிறைய உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவில் ஸோ 2 பேருக்கும் சரிசமமான ஒரு பங்கை நம்ம கொடுக்கணும். இந்த சுட்டி யானையுடைய செல்ஃபி பொதுவாக வந்து புத்தர் கணிசியில் வெளியில் ஒரு செல்ஃபி இருக்குது. பொதுவாக வந்து இந்த செல்ஃபி அப்படின்ற கான்செப்டை வந்து இங்கே எப்படி உள்ளே கொண்டு வந்தீங்க? எதுக்காக கொண்டு வந்தீங்க? நம்ம முதல் முறையாக அரங்கு அமைக்கிறோம். ஸோ என்ன மாதிரிலாம் குழந்தைங்களை அரங்குக்குள்ளே வர வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலான்னு பேசினப்போ ஒரு சிறார் எழுத்தர் விழியன் அண்ணா தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு யானை, சுட்டி யானைங்கிறதுனால ஒரு சுட்டி யானையை வந்து நம்ம ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாகவே வைக்கலாம். ஏன்னா யானையை பிடிக்கலன்னு சொல்கிற யாருமே இருக்க முடியாது. மலை கிராமங்களில் தான் யானைகள் இருக்குது, அங்கே தான் நம்ம யானைகள் நிறைய போகுது, தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க நியூஸ்லலாம். பட் மலையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற மக்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே யானையை பார்க்குற ஒரு ஆசை இருக்கும், யானையை பார்த்துன்னு ஒரு கனவு இருக்கும். கோவில் யானையை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாவாங்க. இன்றைக்குமே பெரியவங்க கோவில் யானையை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. இங்கே ஒரு ஒரு சாலையில் ஒரு டெம்போவில் ஒரு யானையை கூட்டிகிட்டு போனாலும் அங்கே பாரு யானைன்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற சூழலில் ஒரு பெரிய விலங்குனா டைனோசருக்கு அப்புறம் நம்ம யானையை தான் நேரடியாக பார்க்க. டைனோசர் கூட கதையில் சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். கண் முன்னாடி பார்க்குற ஒரு பெரிய பிரம்மாண்டமான விலங்குனா யானை தான். ஸோ அதனால் யானையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த யானை கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. இந்த ஐடியாவை கொடுத்த சிறார் எழுத்தர் விழியன் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி தோழர். உங்களுடைய கடந்து வந்த பாதைகளில் முக்கியமாக இந்த சென்னை புத்தகங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்காட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். உங்கள்கிட்ட வரக்கூடிய வாசகர்கள் வந்து என்ன மாதிரியான பதிவுகளை முன் வச்சுருக்காங்க சுட்டி யானை தொடர்பாக? சுட்டியானை தருவம் நிறைய படக்கதைகள் தான் கேட்குறாங்க. அதான் சொன்ன மாதிரி குழந்தைங்கள்ட்ட சின்ன வயசுலேருந்தே அந்த படிக்கிற ஆர்வத்தையோ இல்லை கதைகள் கேட்குற ஆர்வத்தையோ உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் படக்கதைகளாக இருக்கான்னு தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொள்கை சார்ந்து தான் இயங்கிக்கிறீங்க, குறிப்பாக வந்து சூழலியலை சார்ந்து இயங்குறீங்க, இயல்வாகையுடைய மையப்படுத்தி. இதுலேயும் வந்து அந்த சூழலியலை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தடத்தை ஏற்படுத்தியிருக்கீங்களா? ஆமாம், சூழலுக்கு ஒரு 50% ஒதுக்கி இருக்கும். மீதி வந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், சூழலிலும் தேவை. ஸோ இப்போ சுட்டி யானையில் பார்த்தீங்கன்னா விண்வெளி கதைகளும் ஒரு வைக்கணும். ஸோ அறிவியல் சார்ந்து அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வரலாற்று கதைகள், ஸோ ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மகிழ் கணக்குன்னு சொல்லி கணிதம், பயண கட்டுரைகளும் குழந்தைகள் அவங்க போன பயணங்களை பற்றி கட்டுரைகள் எழுதி கொடுக்குறாங்க, அந்த கட்டுரைகளை பிரசுரிக்கிறோம். ஸோ ஒரு 50% சூழலியல், 50% வந்து குழந்தைங்க வேறு என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் இல்லை என்னெல்லாம் விருப்பப்படுவாங்களோ அதையும் உள்ளே கொண்டு வரும். அப்போ வந்து கலவையாக வந்து வரக்கூடிய ஒரு பார்வை தான் கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு. மிக்க நன்றி தோழர், உங்களுடைய நேர்காணலுக்கு நன்றி தோழர். நன்றி. ஜி தொலைக்காட்சிக்கு நன்றி. நம்ம சுட்டி யானை அரங்கில் இருக்கோம். சுட்டி யானையுடைய இதழ் தொடர்பாக வந்து நிறையா வாசகர் இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோழர் பதிவு பண்ணியிருந்தார். நம்ம ஒரு வாசகர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அதாவது சுட்டி யானை இதழுக்கு வந்து வாசகரை நீங்கள் எப்போ அறிமுகமாக்கிட்டீங்க? சுட்டி யானை இதழில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நான் வாசகர் சகோ. காரணம் என்னென்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கதைகள் படித்து மிக அதிக அனுபவம், அல்லது வந்து ரொம்ப ஆசை எனக்கு படிக்கிறதுனா. இந்த அம்புலி மாமா, சிறுவர் மலர் ஆரம்பித்து அனைத்து புத்தகங்களும் படிப்பேன் படக்கதையிலேருந்து. அது ஆனால் என்னுடைய குழந்தைகள் அவங்களுக்கு நான் வந்து ஒரு புக்கை அறிமுகம் செய்யலாம் அப்படிங்கும்போது என்னால் சிறார் இதழ்களே வந்து எடுக்க முடியல. சமகாலத்தில் எனக்கு வேறு சிறார் இதழ்களே கிடைக்கல. அப்போ தான் இந்த சுட்டி யானையும் தொடங்கியிருந்தாங்க. அதனால் எனக்குன்னே தொடங்கின மாதிரி இருந்துச்சுன்னு வாங்கினேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா, இதனுடைய வந்து ஒரு தனி அம்சமாக இருந்துச்சு. என்னென்னா இயற்கை சார்ந்தும் இருந்துச்சு, குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பறவை கதை சொல்கிற மாதிரி ஒரு பறவையை பற்றி பேசியிருப்பாங்க, ஒரு விலங்கை பற்றி. அதை மாதிரி அந்தந்த இப்போ நீங்கள் வந்து என் பாப்பாவே வந்து படம் வரைஞ்சி அனுப்புவோம், அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரி, அவங்களால வந்து தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. இது நமக்கான புக்கு மாதம் வருது, நம்ம ஆர்வமாக அதை படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிது. ஸோ இயற்கை சார்ந்தும் இருந்துச்சு, சில விளையாட்டுகள் இருந்துச்சு, சில புதிர் மாதிரி இருந்தது. அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் ஆக்குப்பைடாக வைக்க முடிஞ்சது. அவங்க கொஞ்சம் திருப்பி அந்த இப்போ அதிகமாக வந்து தொலைக்காட்சி தான் பார்க்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிற அளவுக்கு கதையை வந்து நம்மளால் சொல்ல முடியல. இந்த புக்கு வந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து இப்போ வாங்கிட்டு இருக்கேன். இந்த வருடமும் போட்டிருக்கேன் சகோ. உங்களுடைய குழந்தைகள் வந்து எப்படி இதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? அதை வரவேற்கிறாங்களா, இல்லை தொடர்பாக வந்து அப்பா கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு திணிப்பில் வந்து கேட்குறாங்களா? நல்ல கேள்வி சகோ. அதாவது இப்போ அந்த முழு புத்தகமும் அவங்களுக்கு அப்படியே பிடிக்குமா அட்டை டு அட்டை அப்படின்னா அது வந்து பிடிக்கும். ஆனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில பகுதிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா
ஒரு சில பகுதிகள் வந்து பெரிய குழந்தைகளுக்கானது, ஒரு 6-7 வயசு குழந்தைகளுக்கானது, இன்னொன்று வந்து சின்ன குழந்தைகளுக்கானது. இப்போ என்னுடைய பையன் வந்து 5 வயசு, அவனுக்கு அந்த படத்தை காட்டி காட்டி சொல்லுவான். இந்த பெரிய கதை, அந்த பறவையை பற்றி சொன்னால் ஓகே இது பறவையாப்பா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவான். பொண்ணுக்கு வந்து அந்த இன்னொரு பகுதி பிடிக்கும். அதனால அது எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு எல்லா பக்கமும் பிடிக்குமா அப்படின்னா பிடிக்கலாம். என்னுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஒரு குழந்தைக்கு ஒரு 70%, இன்னொரு குழந்தைக்கு 80% அது மாதிரி இருந்தாலும் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா அவங்க அந்த டயத்துலேயாவது புத்தகத்தை வச்சுருக்காங்க, ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது எனக்கு பிடிச்சிருக்கு சகோ. இன்னும் வந்து சுட்டி யானையை வந்து என்ன மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் என்ன பதிவு பண்ணுறீங்க வாசருக்கு? இல்லை சகோ, எனக்கு இப்போதைக்கு அந்த புக்கு தொடர்ந்து வரணும். அதனால் அது ஒன்று. இன்னொன்று, நான் அவர்கிட்டே நான் வந்து ஃபோன் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ அவங்க வந்து ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. நான் என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்தேன்னா, கட்டாயம் எனக்கு படக்கதைன்னு ஒன்று வேணும், அப்போ தான் சின்ன பிள்ளைங்களுக்கு ரீச் ஆகும், வெறும் இதுவாக வைக்காதீங்க அப்படின்னு. அந்த இயற்கை சார்ந்து சொல்கிறத வந்து ஒரு தூய தமிழ் மட்டும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் குழந்தைங்களுக்கான ஒரு இதுவாகவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அந்த மாதிரி சில இது கொடுத்து அவங்க அதை பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கான நம்ம எழுதி அனுப்புகிற லெட்டர்ஸும் போடுறாங்க, படங்களும் போடுறாங்க. ஒருவேளை அதை சுருக்கி நிறைய குழந்தைகளை பற்றின படங்களும் கதைகளும் அதில் வந்து ஒரு பேஜ் ஒதுக்கி போட்டாங்கன்னா அந்த பசங்க நம்ம படமும் புக்கில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என் பொண்ணு வரைஞ்சி அனுப்புகிறான்னா 1 வாரம் அனுப்புவா, 2 வாரம், 3 வாரம், ஒரு 4 வாரத்துக்கு அப்போ இதெல்லாம் வர மாட்டேங்குது, நான் அனுப்பலை அப்படின்றவா. ஸோ அந்த மாதிரி நம்ம அனுப்புறதை அவங்க ரிசீவ் பண்ணி போட ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் தானாலும் குட்டி குட்டியாக கொஞ்சம் நிறைய பேர் அதில் வந்து கவர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஈடுபாடு அதிகமாகும். அதை வந்து ஒரு தகவலாக நான் உங்களுக்கு நானும் சொல்லியிருக்கேன், இது மூலியமாக பதிவு பண்ணிக்கிறேன் சார். மிக்க நன்றி தோழர், எங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நம்ம சென்னை 47வது புத்தக கண்காட்சியில் விஸ்டம் குளோபல் சர்வீஸ் அரங்கத்தில் இருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கண்ணே. என்னென்ன புத்தகங்கள் வந்து உங்களுடைய அரங்கில் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த விஸ்டம் குளோபல் சர்வீஸில் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குன்னா, ஆக்சுவலாக இது வந்து மோஸ்ட்லி மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா சில்ட்ரன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. சில்ட்ரன்ஸ் எப்படி இன்ட்ராக்டிவாக லேர்ன் பண்ணலாம் அந்த மாதிரியான இது இருக்குது. அந்த ஃப்ளிப் த ஃப்ளாப்பு, அதை டச் அண்ட் ஃபீலு, அந்த மாதிரி நிறையா லேர்னிங் சம்மந்தமாக இன்டராக்டிவாக லேர்னிங் பண்ணுற மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் இது பண்ணுற மாதிரி இந்த அனிமி, காமிக்ஸு, மாங்கா அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் எப்படின்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கு, இந்த மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஒர்க்குக்கு சம்மந்தமான புக்ஸு, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப்பு, அந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது. அப்புறம் நாவல்ஸு, ஃபிக்ஷன், அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சில்ட்ரனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான புக்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஓகே, என்னென்ன லாங்குவேஜில் வச்சுருக்கீங்க? மோஸ்ட்லி இங்கிலீஷ். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் தமிழில் இருக்கும், அதுவும் சில்ட்ரனுக்காக. அது தமிழில் அவங்க வளரணுன்றதுக்காக தமிழ் பேஸ் பண்ணி கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. அது சென்னை புத்தக கண்காட்சி பார்க்குறப்ப முழுக்க வந்து நிறைய தமிழ் புத்தகங்களாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆங்கில புத்தகங்களுக்கு வரவேற்பு இருக்கா? மோஸ்ட்லி நிறைய ஸ்டால்ஸில் வந்து ஆங்கில புத்தகம் தான் இருக்குது. அப்புறம் தமிழை ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டால்ஸும் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சில ஸ்டால்ஸில் தான் இங்கிலீஷ் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி, இந்த பிரிட்டிஷ் கவுன்சில்னு ஒரு இது இருக்குது, அமெரிக்கன் இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறையா இது இருக்குது. வரவேற்பு எப்படி இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட? ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸுக்கு அதாவது இந்த வயசுலேருந்தே இங்கிலீஷை கொண்டு வரணுன்ற அளவுக்கு எல்லாருமே இங்கிலீஷ் புக்ஸை தேடி தான் வராங்களே. மோஸ்ட்லி தமிழும் தேடி வராங்க, தமிழ் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்படின்னா இங்கிலீஷ் சின்ன வயசுலேருந்தே லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்படி நீங்கள் வந்து வெறும் டெக்ஸ்ட் புக்காக மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஆடியோ புக்ஸ், இல்லை வீடியோஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்குது. ஆடியோ புக்ஸ் இருக்குது, சாங் புக்ஸ் இருக்குது, சவுண்ட் புக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது இங்கே. ஃபோனிக்ஸ்க்காக வந்து என்னென்ன புத்தகங்கள் வச்சுருக்கீங்க? அது ஆடியோ புக்ஸ் இருக்கா ஃபோனிக்ஸ்க்கு? ஃபோனிக்ஸ் அதில் ஆடியோ புக்ஸ் இல்லை ப்ரோ, இது சில்ட்ரன்ஸுக்கு தான் ஆடியோ புக்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, இப்போ வந்து ஆடியோ புக்ஸில் வந்து என்ன மாதிரியான ஆடியோ புக்ஸ் வந்து நீங்கள் ஆடியோவாக மாற்றி வச்சுருக்கீங்க? அது பெரியவர்களுக்கான புத்தகமாக வச்சுருக்கீங்க, இல்லை சிறியவருக்கான ஆடியோ புக்ஸ்? எல்லாம் இந்த 1 or 2 years ஏஜ் கிட்ஸுக்கு தான். அது எப்படின்னா இந்த அனிமல்ஸ் சவுண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும் அது இல்லை. ஸோ அதில் அந்த சவுண்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. நன்றி தோழர், நன்றி. எங்களுடைய வினாக்களுக்கு நல்லா பதிலளிச்சிருக்கீங்க. நன்றி தோழர். தேங்க்யூ சார்.
மேஜிக் விஸ்டம் சர்வீஸ் அரங்கில் மேஜிக் 20 தமிழ் அப்படின்ற நம்ம ஒரு அப்ளிகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். அது தொடர்பான வினாக்களை வந்து நம்ம தோழர்கிட்ட பேசுகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பொதுவாக வந்து புத்தக கண்காட்சி அப்படின்னா புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது என்ன புதுசாக வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து இங்கே நிறுவியிருக்கிறீங்க. இது என்ன மாதிரியான அப்ளிகேஷன்? ஆக்சுவலி புத்தகத்துக்கும் எங்களுக்கும் வந்துட்டு தொடர்பு இல்லாமல் கிடையாது. நாங்கள் வந்துட்டு புத்தகத்தோட ஒரு ஆங்கில புத்தகங்களோட தமிழாக்கத்தை அதோட சம்மரி ஒரு ஜிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஆங்கில புத்தகம், நிறைய ஆங்கில புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு என்ன விஷயங்கள் இருக்குன்றது நம்ம மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. தெரிஞ்சது ஒரு சிலர் தான் இருக்காங்க. அது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்கள் ஆப்போட நோக்கம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன் ஜானரில் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான புக்ஸ் இருக்குது. அது எல்லாமே தமிழில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏதோ 1-2 புக்ஸ் மட்டும் தான் எப்போவுமே தமிழில் கிடச்சிட்டு இருக்கு. அது வந்துட்டு தெரிஞ்சவங்க கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, தெரியாதவங்க அதை விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த தெரியாத நான் ஃபிக்ஷன் புக்ஸ், தமிழில் இல்லாத நான் ஃபிக்ஷன் புக்ஸை கூட தமிழில் சம்மரி பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அதில் கேட்டுக்கிற மாதிரியே நம்ம ஆப்பில் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் நம்ம ஆப்போட சிறப்பான விஷயமே. டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் அப்படி வந்து படிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டு வாசகர்கள் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலிமா கூடிய வாசகர்கள் வந்து தொடங்கியிருக்காங்களா? உங்களுக்கு எப்படி அது வரவேற்பு இருக்குது? ஆடியோ புத்தகங்கள் அப்படின்றது இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ரொம்ப பலரால் வந்துட்டு கேட்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போது நிறைய மீடியாஸ் உள்ளே வந்துச்சு, சோஷியல் மீடியா நிறைய வந்துருச்சு, யூடியூப்ஸ் எல்லாமே கிடைச்சாலுமே கூட அங்கே அவங்களுக்கு டைவர்ஷன் நிறைய கிடைக்குது. ஒரு ஆடு உள்ளே வந்துடுது, இல்லை ஒரு சினிமா பாட்டு திடீர்னு கேட்க போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது சினிமா பாட்டு கேட்க போயிடுறாங்க. ஒரு ட்ரைலர் ஏதோ ஒன்று உள்ளே வந்துடுறதுனால அங்கே வந்துட்டு அவங்களுக்கு டைவர்ஷன் நிறைய கிடைக்குது. அப்படி அவங்கள ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப் கொண்டு வந்திருக்கோம். இப்போ சொன்ன மாதிரி படிக்கிறது தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேக்ஸிமம் அதை தான் விரும்புகிறாங்க. நாங்கள் வந்துட்டு படிக்கிறது தூண்டுறதுக்காக ஒரு முன்னேற்பாடுன்னு வச்சுக்கலாமே. இதில் இருக்க என்ன விஷயம் நாங்கள் அதை சொல்கிறோம், அந்த விஷயத்தை நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு இந்த புக்கை படிக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த ஆப்லேயே போய் நீங்கள் அந்த புக்கை வாங்கிக்கோங்க அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஸோ படிக்கிறது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக படிங்க. ஸோ ஈஸியாக கொஞ்சம் கனெக்ட் ஆகும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம தாய்மொழியிலே அந்த புக்கை நம்ம சொல்லித்தராங்க அதை. ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கான விலை நிர்ணயம் எதுவும் வச்சுருக்கீங்களா? இல்லை, இதுக்கு விலை நிர்ணயன்றது எதுவும் கிடையாது. இந்த புத்தகங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முழுக்க இலவசமாகவே இந்த நம்ம ஆப்பில் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு 300க்கும் மேற்பட்ட ஆங்கில புத்தகங்களோட தமிழாக்கத்தை இதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த இலவசமாகவே நீங்கள் இதில் வந்து நம்ம ஆப்பில் கேட்டுக்கலாம். மற்ற இதே மாதிரியான அப்ளிகேஷன் நிச்சயமாக இருந்திருக்கும். இதுக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? நிறைய ஆப்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த காதல் ஸ்டோரிஸ் வரும், கதை, ட்ராமா, பாலிட்டிக்ஸு, அந்த மாதிரி க்ரைம், இந்த மாதிரியான விஷயங்கள் கலந்து வரும். அங்கேயும் உங்களுக்கு டைவர்ஷன் மிஸ் ஆகும். ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு நாலேஜ் சம்மந்தமான விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கப்போ வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஷன் வர்றது வந்துட்டு யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஒன்லி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் மட்டும்தான், அதுவும் கொஞ்சம் நாலேஜான புக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எந்த ஒரு ஆட்ஸும் உங்களை யாருமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டாக வெளில போவீங்க அதுக்காக. ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட எத்தனை வாசகர்கள் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி கணக்கீடு பண்ணியிருக்கீங்களா? எங்ககிட்ட இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 4000க்கும் மேற்பட்ட வாசகர்கள் இது வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து மட்டுமே ஒரு 1000கணக்கான மக்கள் வந்துட்டு நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி இது வரைக்கும் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நம்ம ஆப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த ஆப்பில் வந்து வேறு என்னென்ன டெவலப்மெண்ட் வச்சுருக்கீங்க? அது அட்வான்ஸாக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா, இல்லை இனிமேல் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? நம்ம ஆப்லேயே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி, ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி. இன்றைக்கி நிறைய துறைகள் இருக்குது தமிழ்நாட்டிலையும் சரி, தொழிலில் நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறைகளை வந்துட்டு யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வெளியே கொண்டு வரோம். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தரை போய் பார்க்குறோம், அவருக்கு ஒரு 10,000-15,000 நம்ம செலவு பண்ணி அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம ஆப்பில் ஒரு குறைஞ்ச அதுக்கான ஒரு அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். குறைஞ்ச அமௌண்ட்டில் நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரியை பற்றின விஷயங்களை நீங்கள் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் கட்டி, ஒரு 10,000 ஃபீஸ் கட்டி ஒரு மாதம் படிக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் ஒரு 1 hour இல்லை ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் இதில் கேட்டுட்டு போயிடலாம். ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் ஆகட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இதில் வந்துட்டு அன்லிமிட்டடாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட துறைகளில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தமான எக்ஸ்பர்டீஸை உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் வாடிக்கையாளருக்கு வந்து வாசகர்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட நேரம் செலவிச்சதுக்கு நன்றி தோழர். நன்றி.